أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيود أحدكم أن تكون له جنة من نخيل وعناب تجري من تحتها الأنهار له فيها من كل الثمرات وأصابها الكبر وله ذرية ضعفاء. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேலே செலவு செய்வதனுடைய சிறப்புகளை பற்றியும் எந்த முறையில் செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் எப்படி செலவு செய்தால் பலன் கிடைக்கும் எப்படி செலவு செய்தால் பலன் கிடைக்காமல் போய்விடும் என்பதை பற்றியும் மேலே அல்லாஹ் சொல்லிட்டே வந்தான். அதுக்கு உதாரணமும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதாவது யார் மற்றவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செலவு செய்கிறார்களோ, ரியாவுக்காக செலவு செய்கிறார்களோ, அல்லது செய்த செலவுகளை சொல்லி காட்டுகிறார்களோ, தான தர்மங்கள் செய்து அதை சொல்லி காட்டுகிறார்களோ, இவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்மை கிடைக்காதுங்கிறதுக்கு உதாரணம் அல்ல வழுக்கு பாறை சொன்னோம். அதில் எதுவுமே ஒட்டாது, மண்ணு கூட ஒட்டாது, தூசி கூட ஒட்டாது. அப்படியே கொஞ்சம் ஓட்டினாலும் மழை பெஞ்சா எல்லாமே காலியாக போயிடும். அது மாதிரி அவன் ரியாவோட செய்யறதுக்கு சவாபே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் பின்னாடி மண்ணோர் அவர்களை வருத்தப்படுத்துவதன் மூலமாக சொல்லி காட்டுவதன் மூலமாக கொஞ்சம் இந்த சவாபும் எல்லாமே போயிடும், எதுவுமே கிடைக்காது என்று தெரிகிறது. அந்த வழுக்கு பாறையார உதாரணம் சொன்னான். மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யறாங்களே, ரியா இல்லாம மண்ணு இல்லாம இல்லாம இதை வருத்தப்படுத்தாமல் செலவு செய்யறாங்களே, அவங்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மலை சரிவில் அழகான ஒரு தோட்டம் இருக்கு. மழை பெஞ்சாலும் தண்ணி தேக்கி வச்சு நல்லா விளையுது, மழையே பெய்யாட்டியும் சாரல்லையே வளர்ந்து நல்ல பலன் தருது. இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி காமிச்சான். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லி காட்டுறான். யார் ரியாவா செலவு செய்கிறாங்களோ, தான் செய்த செலவை பிறகு சொல்லி காட்டி அதன் காரணமாக தர்மத்துடைய பலனை இழந்து விடுகிறார்களோ, அதற்கு இன்னொரு உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அயவது அஹதுக்கும், உங்களில் ஒருவர் நேசிப்பாரா, அந்த கூனலகு ஜன்னத்தும், அவருக்கு ஒரு தோட்டம் இருப்பதை, மின் நகீலின் அனாபின், பேரிச்சம்பரங்கள் திராட்சை பழங்களால் ஆன ஒரு பெரும் தோட்டம் இருக்கிறது. நல்ல விளைச்சல், இதுல நல்ல செழிப்பான ஒரு தோட்டம். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்ப நல்ல வாக்கியா தண்ணி வசதி, தண்ணி வசதி நல்லா இருக்குது. நல்ல செடிகள் பச்சை பசுமையை காய்க்குது, நல்ல பழங்கள். லஹு ஃபீஹா, அவருக்கு அதில் இருக்கிறது, மின் குல்லி ஸமராத், எல்லா வகையான பழங்களும் அதில் அவருக்கு விளைகிறது. இப்படி சந்தோஷத்துல இருந்தார். ஆஹா, இந்த ஊர்லயே பெரிய ஆள், நாம தான் கோடீஸ்வரர், நாம தான் நம்ம பிள்ளை குட்டிக்கலாம் ஆபாதா இருக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல என்ன ஆச்சு தெரியுங்களா, அசாபகல் கிபரு, அவருக்கு வயோதிகம் விட்டது. கிபருங்கிறது வயோதிகத்தையும் குறிக்கும். சம்பாதிக்க முடியாத தளர்ச்சி விட்டது. உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இல்லை ஆக்சிடென்ட் திடீர்னு கை கால் போயிடுச்சு, அல்லது ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, கேன்சர்னு சொல்றாங்க. ஓபில்லா அப்படின்னு நல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, தடக்குன்னு ஒன்றும் முடியாத மாதிரி ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துகள் விட்டது. கிபருன் அசல கபீரிலிருந்து வயோதிகம் நேரடி அர்த்தம். வயோதிகத்தையும் குறிக்கும், அல்லது சம்பாதிப்பில் வயோதிகம் அப்படின்னா சம்பாதிக்க முடியாம ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதுங்களா போய் வரவு துர்ரியத்தும் துஅஃபா, அவருக்கு பலகீனமான சிறுவர்கள் இருக்கிறார்கள். இவருக்கு சம்பாதிக்க முடியாம போச்சு. இனி அந்த தோட்டத்துல போய் நல்லா உழைக்கவும் முடியாது. இது மாதிரி இன்னொரு தோட்டத்தை வாங்கி நல்லா பெருசா சரி பண்ணிக்கலாம்னாலும் அதுவும் முடியாது. இருக்கிறத வச்சு ஓட்டினாதான். இனி புதுசா வாங்கி சம்பாதிச்சு பெரிய தோட்டம் கண்டு கட்டவும் முடியாது. சரி, பிள்ளைங்களை வச்சு வேலை வாங்கலாம், அவங்க நம்மளே வேலை செஞ்சு நமக்கு காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சா அவங்களும் எல்லாம் இன்னும் பஞ்சான உந்துகளா இருக்கிறாங்க, சின்ன சிறுமிகளாக இருக்கிறாங்க. துஆஃபா, பலகீனமான சிறுவர்கள். ஒண்ணு சின்ன வயசு, யாரும் 5 வயசு 10 வயசு பிள்ளைங்க, யாரும் சம்பாதிக்க முடியாத வயசு இல்லை. அல்லது அவர்கள்
சம்பாதிக்க வயசு பெரிய ஆளாக ஆகி கூட சுத்தமா அறிவில்லாத அபலகளாக விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. பலகீனமான சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல இப்பதான் ரொம்ப தோட்டத்தை பலனை எதிர்பார்த்து காத்திருக்காரு. ஏன்னா உடலும் பலகீனமா போயிருச்சு, இனி பேர் உழைக்கவும் முடியாது. குழந்தைங்களும் வைஃபா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சோறு போடணும், தனக்கும் சோறு வேணும். அந்த நேரம் பார்த்து அசாபஹா இழசாருன், அப்பொழுது அந்த தோட்டத்தை ஒரு பெரும் புயல் தாக்கியது. இழசார்னா புயல். ஃபீஹி நாருன், அந்த புயலிலே ஒரு நெருப்பு இருந்தது. சொல்லிட்டு உஷ்ண அனல் காத்து அடிக்குது. அது எரிந்து போய்விட்டது. தோட்டம் அனைத்துமே எரிந்து போய்விட்டது. இப்ப இவரும் சாப்பிட வழி இல்லை, புள்ள குட்டிகளுக்கும் சாப்பிட வழி இல்லை. இப்படித்தான் அதற்கு உதாரணம் என்று அல்லாஹ் கூறுகிறார். கதாலிக்கு யுபையினுல்லாஹு, கதாலிக்கு இப்படித்தான் அல்லாஹ் விளக்கம் சொல்லுகிறான். லக்கும் உங்களுக்கு ஆயாத் வசனங்களை, லஅல்லக்கும் ததஃபக்கரூன், நீங்கள் இப்பயாவது யோசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி இவன் மண்ணு ரியாவை கொண்டு செய்யக்கூடிய அமல்லாம் இருக்கே, கபர்ல போனோம்னா எல்லாம் ஓடி போயிடும். அந்த அமலும் இவனுடைய மண்ணு ரியா அந்த அமல் அழிச்சிடும். அப்ப கபர்ல போனோம்னா இவனும் இவன் அமல் செய்ய முடியாது. இப்ப ரொம்ப தேவையும் இருக்கு அமல் தான் இவனை காப்பாற்றும். இப்ப எந்த அமல் தன்னை காப்பாற்ற நினைச்சானோ அந்த அமலே வர முடியாம போயிருச்சு. குழந்தைங்க தான் தன்னை பெருசாகி காப்பாற்றுவாங்க நினைச்சா அவங்களும் பலகீனமா இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி கபர்ல சொர்க்கத்துல எந்த அமல் கூடிட்டு போகும்னு நினைச்சு நம்பினானோ அதுவும் என்ன பலகீனமா இருக்கு. அவன் நிலைமையும் கிபர், இனிமேல் அமல் செய்ய முடியாத வயோதிகத்தை அடைந்து விட்டான். மூத்தா போயிட்டான், கபருக்கு போயிட்டான், மாஸ்டருக்கு போயிட்டான். வேலையும் செய்ய முடியாது, இனிமேல் சம்பாதித்து கொள்ளவும் முடியாது, யாரும் காப்பாற்றவும் ஆள் இல்லை. இந்த மாதிரி நேரத்துல எப்படி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கொண்டால் நீ எப்படி இருப்பாயோ அப்படித்தான் செலவு செய்யக்கூடியவன். அல்லாஹ்வுக்காக இன்று சிருஷ்டிகள் பார்க்க செலவு செய்ய தண்டனை இதுதான் காரணம். அங்க போய் கையை பேசி அழுவான் என்ற அழகான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு வாலிபம் இருக்கும் போதே நல்ல முறையில் செலவு செய்ய, இஹ்லாஸா செய்ய, உன் சதகாக்களை வீணாக்கிறாரு சொல்லி காட்டுவது கொண்டும் வேதனைப்படுத்துவது கொண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தையிபாத்தி மா கஸப்தும். இது வரைக்கும் அல்லாஹ் தஆலா தர்மங்களை முதல்ல பாதுகாத்துக்கிற வழியை சொன்னான். ரியாவுக்காக செலவு செய்யாத, தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காட்டாத, வேதனைப்படுத்தாதன்னு சொல்லிட்டான். இப்ப அடுத்து வரிசை தர்மத்தை பத்தி வரிசை சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா. அடுத்து தர்மங்களை எதை தர்மம் செய்யணும், இது வேற இடங்களையும் சொல்லியிருக்கான். நீ பிரியப்படக்கூடிய வஸ்துவ தர்மம் செய்யற வரையிலும் நன்மை நீ அடைந்து கொள்ள முடியாது. தர்மம் எதை செய்யணும் பை? சந்தோஷமான பொருள், நல்ல பொருள்களை. உனக்கு பிடிக்காது இந்த கட்சி இப்ப பழசா போச்சு, இனி யூஸ் பண்ண முடியாதுன்னா யாருக்கா தெரியும், யாருக்கா தர்மம் கொடுத்துரு. எதுக்குமே வேஸ்டா போன பின்னாடி தர்ம பிரபு அப்படியே தொப்பி பிரிஞ்சு நூல்லாம் கிழிஞ்சு கந்தலா பிடிச்சிக்காக கொடுத்துரு. ஒரு நாளும் போட முடியாது. அந்த தர்மம் செல்லாது. எதை கொடுக்குறோங்க, நீ ரொம்ப நேசிக்கக்கூடிய பொருள் தர்மமா கொடு, நீ ரொம்ப பிரியப்படக்கூடிய பொருள் இருக்கும் தர்மம் கொடு. கொஞ்சம் பேர் அந்த மாதிரி தர்மம் கொடுக்குற பழக்கம் இருக்கு. ஆனா உன்கிட்ட சில துப்பாக்கில் பழைய ஜிப்பா பழைய கைலியா போச்சு, அது இருந்தா கொடுங்கன்னு வாங்குறதுக்கு சில ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கி கொடுத்து அது ஒன்றும் தப்பு இல்லை. அது புது கேள்வி அவங்க கொடுத்துட்டு பழைய கேள்வி தான் வாங்கினாலும் உடுத்தணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. புது கேள்வி வாங்குறதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு பழைய கேள்வி உடுத்தணும் அர்த்தம் இல்லை. பெருமாள் சொல்லாத புதிய ஆடை ஒன்று அணிந்தால் பழைய ஆடை தர்மம் செய்து விடுவார்கள். ஆனா எப்பவுமே பழையது பிஞ்சதும் தர்மம் கொடுக்கறது மிஞ்சி அப்படின்னா போனது அப்படி அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நல்ல வேலையில் நல்ல வஸ்துக்குள்ளே கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பழசா போனது இருக்கே அது அவர்கள் அது கொஞ்ச நாள் பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கணும். உடஞ்சு போன சட்டி, கரிஞ்சு போன தொப்பி, போடவே முடியாமல் பிஞ்சு போன செருப்பு, இதெல்லாம் கொடுத்து யாருக்கு நினைப்பாரு? செருப்பு பழசா போச்சு, ஆனா நல்லா போட்டுதான் இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு,
ஒரு ஏழை செருப்பு இல்லாமல் போற தூக்கி கொடு, அவர் ஒரு 10 நாளைக்காவது போட்டுமே செருப்ப அப்படி தூக்கி கொடுத்துடலாம். ஆக நல்ல பொருள்களை கொடு. செல்லாத காசுலாம் எடுத்து வச்சுக்கிறது, யாரும் மிஸ்கின் வந்து தொந்தரவு பண்ணலாம் கொடுக்கறதுக்கு வீணா போன காசு செல்லாத காசுலாம் வச்சுக்கி 1 ரூபா 8 4 வச்சுருந்து முசாபர் கொடுக்குறது, இது ஜாயிதா? நீ என்ன செல்லாத காசு வாங்குவியா? நீ என்னைக்காச்சும் ஒரு 100 ரூபா செல்லாத காசு கொடுத்தா வாங்குவியா? கல்லூரி கொடுத்தா வாங்குவியா? ஏதோ நீ தப்பி தவறி தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொடுத்து அப்படி வாங்கி ஜோபில் அவசரமா வச்சுக்கிட்ட, பஸ்ஸில் ஏறதுக்கான போறான், சாமான் சில்லறை கொடுக்குறான், வாங்கி ஜோபில் வச்சுக்கிட்ட. அந்த மாதிரி ஏதாவது ஏமாந்து போனாலே தவிர மற்றபடி நீ இந்த மாதிரி செல்லாத காசுகளை வீணா போன பொருள் வாங்குவியா கடையில்? அதே மாதிரி தான் தர்மம் என்பது அப்படி செய்யும். செல்லாத காசுகளையோ வீணா போன பொருள்களையோ தர்மம் செய்யாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே, அன்பிகு நீங்கள் செலவு செய்யுங்கள், மின் தய்யிபாதி மா கஸப்தும் நீங்கள் சம்பாதித்தவை நல்ல பொருள்களை செலவு செய்யுங்கள். ஊசி போன வடை, நாரி போன இட்லி, வாழை அடித்து பிசு பிசு என்று போன சோறு, பூசா முடிச்ச சமோசா, நுர கட்டி போன சால்னா, இதெல்லாம் நீ கொடுத்தா வீணா போனத, எலி உளுந்த மோர், இப்படிதான் நீ தர்மங்கள் அதுதான் தர்மங்கிறான். நீ சம்பாதித்தவற்றில் நல்லவற்றை நீ செலவு செய். தய்யிபாதி மா கஸப்தும். மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்தும் எதை உங்களுக்கு நாம், மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்தும் எதை உங்களுக்கு நாம் கொடுத்தோமோ, காய்கறிகள் சாமான்கள் போன்றவற்றிலிருந்தும் இவைகளிலும் நல்லவைகளை செலவு செய்யுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணு நீங்க சம்பாரிச்சது, இன்னொன்று பூமியிலிருந்து கொடுத்ததுன்னா, சிலது சம்பாரிச்சது நீங்க உழைச்சி சம்பாரிச்சு வாங்கினது, பூமியிலிருந்து கொடுத்ததுங்கிறது இப்ப தங்கம் வெளி பூமியிலிருந்து தான் வருது. சிலதான் நீங்க சம்பாதிக்காமே நான் கொடுக்குறேன் அன்பளிப்பாக, அதுன்னு அர்த்தம் வைக்கலாம். பூமியிலிருந்து வந்தது அப்படிங்கும்போது தங்கம் வெள்ளி போன்றவைகளை பூமியிலிருந்து வந்ததுதான், தங்க காசுகள் வெள்ளி காசுகள். இந்த இடத்துல பூமியிலிருந்து வந்தவைகள் காய்கறிகள் அதையும் எடுத்துக்கும், இவைகளையும் தர்மம் செய்யுங்க. அல்லது இலவசமா அல்ல அவங்களுக்கு கொடுத்தது, நீங்க சம்பாரிச்சது, 2 வகையும் இருக்கு. எல்லாத்திலையும் நல்லவற்றை நீங்கள் செலவு செய்யுங்க. உங்க அப்பா இருந்து வராசத்தா உனக்கு கொஞ்சம் காசு வந்துச்சு, செலவு செய்ய. அதுல இருந்து வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு துன்ஃபிகூன, நீங்கள் அதிலிருந்தும் வீணா போனதை மட்டமானதை செலவு செய்வதற்காக வேண்டி நீங்கள் தேட வேண்டாம். மட்டமானதை போய் செலவு செய்யணும் சொல்லிட்டு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். வலஸ்தும் பிஆகிரிஹி இல்லா அன் துஹ்மிலூ ஃபீஹி, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள், உங்கள் கண்களை நீங்கள் மூடி இருந்தாலே தவிர. ஏதாவது அந்த பக்கம் வேற கவனமா இருந்தீங்க, அவன் போட்டுட்டான், இப்படித்தான் ஏமாந்து போய் வாங்கிக்குவீங்க வெளிய. நீங்கள் தீய வஸ்துக்களை வாங்க மாட்டீங்க, அதே மாதிரி தீய வஸ்துக்கள் கொடுக்காதீங்க. இல்லா துஹ்மிலூ ஃபீஹி வஅலமு அன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நீ தர்மம் கொடுப்பதை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா உன்னைய பிச்சைக்காரனாக்கி அவனை பணக்காரனாக்கி அவன் கையில உனக்கு கொடுக்குற மாதிரி அல்ல ஆக்கலாமா இல்லையா? அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான், ஹமீது போலக்குரியவனாக இருக்கிறான். அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நல்லதெல்லாம் கொடுத்தா நம்மள்ட்ட நாம பிச்சைக்காரனா போயிடுவோம், நாம ஒட்டாண்டி ஆகுவோம் என்று சைத்தான் பயங்காட்டுவான். ஆனா இந்த மாதிரிலாம் செய்யாத, பயந்து போயிடாத, அல்லாஹ் உனக்கு கொடுக்குறான் பாரு. அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உனக்கு ஏழ்மையை பயங்காட்டுவான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, தீய வஸ்துக்களை உங்களுக்கு ஏவுவான், மானக்கிழமை வஸ்துக்களை செய்யும்படி ஏவுவான். வல்லாஹு யஅதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ரிضوانا, அல்லாஹ் தஆலாவோ உங்களுக்கு அவன் புறத்திலிருந்து மக்ஃபிரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறான். யஅதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا, இன்னும் மேல்மிச்சமான காசு பணங்களை தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறான். இப்ப சைத்தான சொல்றான், 500 ரூபாய் கொடுத்தா உன் சொத்து, இன்னைக்கு 10,000 ரூபாய் சொத்து இருக்கு, 500 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு போயிடும்?
9,500 500 காணாம போயிரும், சொத்துல குறைஞ்சு போயிரும்லங்கிறான். அல்லாஹ் சொல்றேன் 500 ரூபாய் கொடுத்தா 2 மடங்கு கூலி தர்றேன், ஒன்னும் பாவங்களை மன்னிச்சிடுறேன், இன்னொன்னு அந்த 500 ரூபாய்க்கு பல 500 ரூபாய் நான் திரும்பி தர்றேன், உனக்கு கட்டாயம் தருவேன் இன்ஷா அல்லாஹ், பொறுத்து பாரு, மேல் பட்சமா தர்றேன், அதற்கு பகரமா தர்றேன். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். யூத்தில் ஹிக்மத மன் யஷா, அல்லாஹ் தஆலா ஹிக்மத் எனும் ஞானங்களை வழங்குகிறான் மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு. வமன் யூத்தில் ஹிக்மத, யார் ஹிக்மத் எனும் ஞானங்களை கொடுக்கப்பட்டார்களோ ஃபகத் ஊதிய கைரன் கசீரா, அவர்கள் மிக அதிகமான ஹைரை கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் இது ஒரு ஞானம் தான், இது எவ்வளவு செலவு செஞ்சா நல்லா நம்ம கொடுப்பான் அப்படிங்கிறது ஒரு ஞானம். சரி, இப்ப அதுக்குன்னு சொல்லிட்டு தனக்கு தேவையானது தன் மனைவி மக்களுக்கு தேவையானது கொடுத்துட்டு தான் அடுத்து அந்த பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் அல்லாஹ் வேணான்னு தடுத்துட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தர்மம் செய்யுங்க, அளவோட செய்யுங்க, அதுக்குன்னு கையை கட்டிட்டு சும்மா கஞ்சனா உட்கார்ந்து இருக்காதீங்க, ஒரே ஓவரா அள்ளி விட்டு பிச்சைக்காரன மாதிரி ஆகாதீங்க. வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, கையை கழுத்தை கட்டிக்கிட்டு தர்மமே செய்யாம இருக்காத. வலா தபசுதுஹா குல்லல் பஸ், ஒரேடியா திறந்து விட்டாத. ஃபதகுல்த மலூமும் மதுஹூரா, பழிக்கப்பட்டவனாகவும் திகைத்தவனாகவும் உட்கார்ந்து விடுவாய். அடுத்தவன் தீட்டுவான் அவனே, இல்ல எல்லாம் காசை கொடுத்தான் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து விட்டு பிச்சை எடுத்துக்கிறான்டா இப்ப அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுன்னு சொல்றோம். ஹதீஸ்ல வருது, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பணக்காரர்களாக விட்டு செல்வது நல்லது, அடுத்தவன் பிச்சை எடுத்துக்கிற மாதிரி விட்டுட்டு போகாம அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்களுக்கும் ஒரு வீடு கட்டி வச்சு காமாஜத்தை வாங்கி கொடுக்கறது நல்லது. அங்கவே இப்ப இந்த மாதிரி ஒரு ஞானம், செலவு செய்யறது ஒரு நடுத்தரம் என்ன, ஒரு ஞானம் என்ன என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அறிவு. அதே அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்குறான். இது ஏன் மேல இன்ஃபாக் செலவை பத்தி வரனால இப்படி அர்த்தம் வைக்கலாம், அல்லது பொதுவா அர்த்தம் வைக்கலாம். யூத்தில் ஹிக்மத் ஞானங்களை அல்லாஹ் வழங்குகிறான். குர்ஆன் ஹதீஸுடைய ஞானங்கள், ஃபிக்ஹுடைய ஞானங்கள், மாரிஃபா எனும் இறை ஞானங்கள், இவைகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு. வமன் யூத்தில் ஹிக்மத, ஹிக்மத்தை யார் கொடுக்கப்பட்டார்களோ ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, அவர்தான் மிக பெரும் கைரை கொடுக்கப்பட்டிருக்கிறார். வமா யذكر இல்லா உலுல் அல்பாப், அறிவாளிகளை தேர வேறு யாரும் நினைத்து பார்க்க மாட்டார்கள், யோசித்து சிந்திக்க மாட்டார்கள், படிப்பினை பெற மாட்டார்கள். وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه وما للظالمين من أنصار. நீங்க என்னென்னவெல்லாம் ஒரே ஒரு தர்மம் செய்றீங்க, 1 ரூபா காசு போட்டாலும் சரிதான், எதை செலவு செய்தீர்களோ செலவில் இருந்தும் ஜகாத்தாவோ சதகாவோ கொடுத்தீங்களோ, நதர்த்து மின் நதரி, அது ஒரு நேர்ச்சியை வைத்தீர்களோ, இந்த காரியம் முடிஞ்சுன்னா நான் காசு தரேன், அந்த நேர்ச்சி நிறைவேற்றினீர்களோ, இன்னல்லாஹ் யஅலமுஹு, நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிகிறான். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று யாருமே இல்லை. இந்த ஸாலிமீன்கள் யாரு? ஜகாத்தை கொடுக்காம ஏமாத்துறவனுங்க, தர்மம் செய்யாத ஆளுங்க, நேர்த்தி செஞ்சு நிறைவேற்றாத ஆளுங்க, இவர்களுக்கு உதவியாளர் யாரும் இல்லை. இவர்களெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டு நான் உதவி செய்யறேங்கிற அல்லாஹ் தஆலா. இப்ப அல்லாஹ் தஆலா சதகா செய்யும் முறையை மேல சொன்னா, மேல ஃபர்ஸ்ட் ரியா இல்லாம செய்யணும், மண்ணு அதா இல்லாம செய்யணும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் எதை சொன்னா, போய் எதை தர்மம் செய்யணும், நல்ல பொருள்கள் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, தீய பொருள் தர்மம் செய்யாத. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா வறுமைக்கு பயந்து செலவு செய்யாம இருக்காத, சதகா செஞ்சா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கட்டாயம் செய்யுன்னு சொன்னான். செலவு செய்யறது தடுக்குவோம், அதுவைகளை சொல்லி இவையெல்லாம் அவனை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்தது செலவு செய்யும் முறையை சொல்றான் பாரு. வயின் துபுது சதகாத்தி, தர்மங்களை நீ வெளிப்படுத்தி செய்தால் ஃபனிஅம்மா ஹிய, ஃபனிஅம ஷைஉன் ஹிய அப்படின்னு அர்த்தம். அவைகள் அதுவும் நல்லதுதான், அதுவும் மிக நல்லதாக ஆகிவிட்டது. வயின் துக்ஃபுஹா, நீ தர்மத்தை மறைத்தால், வதூத்துஹல் ஃபுகரா, அது ஏழைகளுக்கு கொடுத்தால், ஃபஹுவ கைருல் லக்கும், அதுவும் நல்லதுதான். அப்ப தர்மத்தை மறைச்சு கொடுக்கறது நல்லதுதான், வெளிப்படுத்தி கொடுக்கறது நல்லதுதான். சில நேரங்கள் அது நல்லதா இருக்கும், சில நேரம் இது நல்லதா இருக்கும். நீயத்து கைரா இருக்கும்.
நீ மறைச்சு கொடுத்தாலும் வெளிப்படுத்தி கொடுத்தாலும் நீயத்து ஹைராது. வெளிப்படுத்தி கொடுக்குற நோக்கம் என்ன? இந்த தெருவில் வந்து முசாபருங்க வர்றாங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சாப்பாடு போட்டணும், வெளிப்படுத்தி வெளியில் தெருவில் கொடுக்குற. இது நோக்கம் நல்ல நோக்கமா இருந்துச்சு. என்ன இதை கொடுக்கறத பார்த்து இன்னும் 4 பேர் வந்து வாங்க மாட்டாங்களா? சாப்பாடு போட்ட 100 பொட்டலம் போட்டேன் சிலையில் கொடுக்கறதுக்காக வேண்டி. வெளியே தெருவில் வச்சு யாருக்கு ரகசியமா கொண்டு கொடுத்தா யாருக்கு தெரியும்? தெருவில் வச்சு கொடுத்து பாய் நீ சாப்பாடு வாங்கி யாரும் உங்க ஏழைகள் உட்கார்ந்தா வர சொல்லுங்க பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புற. வெளிப்படுத்தி தெருவில் இருந்து கொடுக்குறது. இப்ப நோக்கம் என்ன? எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காண்டி, எல்லா ஏழைகளுக்கும் வாங்கிக்கணும் இருக்காண்டி. நல்ல நோக்கம். நீ என்ன தர்ம பிரபுன்னு உலகமே தெரியணும், எல்லாரும் ஊர்ல பேசிக்கணும். ஐயா அப்பா பொட்டலாமா போட்டு கொடுக்குறாரியா மனுஷன், ஞான கொடை வள்ளல் அவர், அப்படியே வள்ளல் பிரபு அப்படி எல்லாரும் பேசணும் செஞ்சா அது தப்பு தான். அப்படி இல்லாம நல்ல நோக்கத்துக்காக செஞ்சா நியாயம்தான். எதுக்காக நீ செஞ்ச? பலரும் பலன் பெற வேண்டும், எல்லோருக்கும் தெரிய வேண்டும், வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும், அதுக்காக செஞ்ச. அல்லது பக்கத்தூருக்காரன் எடுத்தூருக்காரன் பாக்குற பெரும் கஞ்சனா இருக்கான், காசு பண்ண ஈயவே மாட்டேங்கிறான். நீ ரொம்ப காலமா தர்மம் கொடுத்துட்டு இருக்கானா, அவனும் யாருக்கும் தெரியாம கொடுக்குற. இவருக்கு ரோஷம் வந்து இவனும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெளில தெருவில் வச்சு கொடுக்குற. இப்ப எல்லாருக்கும் சோறு ஆக்கி போடுற, ஊருக்கே சோறாக்கி போடுற. 2 தடவை போட்டவரை அவன் பார்த்தான், என்னடா அது நம்மளை விட இவன் ஏழை தான், இவன் நம்மளை விட காசு பணம் வசதி கம்மி, இவன் வந்து சோறாக்கி போடுறான், நாம உட்காந்து போடாம இருந்தா நாமளும் போடுவோம். அப்படி உன்னை பார்த்து தர்மத்தை அவன் பழகணும். யாரு எந்த நீதி வச்சிருந்த? இது ஹைரான் நீதி. இது மாதிரி எத்தனையோ நீதி இருக்கலாம் வெளிப்படையா செய்யறதுக்கு. அஞ்சவை அல்லது ஊரெல்லாம் அவனை கஞ்சன்னு சொல்லுது, நீ தர்மம் செய்யற யாருன்னு தெரியல, இந்த கெட்ட பேரோடு தப்பிக்கணும் நானும் தர்மம் செய்யறேன், சில தர்மங்களை வெளிப்பட்டு சேர. 100 தடவை 100 பேருக்கு சாப்பாடு மறைமா கொடுக்குற, ஒரு 10 பேருக்கு வெளிப்படையா கொடுக்குற. காரணம் என்ன? கஞ்சன் என்று சொல்லாம இருக்காங்க வேண்டி. அதனாலதான் பெரியவர்கள் சொல்றாங்க, உசூலன் ஜக்காத்தை வெளிப்படையா கொடுத்துருங்க, எல்லாரும் தெரியுற மாதிரி, சதக்காவை மறைச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சமாவது உங்களுடைய காசு பணங்களை வெளிப்படையா கொஞ்சம் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த அதுவும் நல்லதுன்னு சொல்றாங்க. தாத்தா துபுது சதகாத், தர்மங்களை நீங்கள் செலவு செய்தால் வெளிப்படுத்தி நியமாகி அதுவும் நல்லதுங்கிறான். தாத்தா மறைச்சு கொடுத்தீங்க ரொம்ப நல்லது. ஏன் மறைச்சு கொடுத்தா? பெருமை, ரியா, சும்மாத்து, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்ற ஆசை, பிறர் வந்து உன்னை கொடை வரணும் சொன்னா ஒரு பெருமை வருது, தற்பெருமை, கிபுரு, உஜிபு, இதெல்லாம் கல்வ விட்டு போயிடும். மறைத்து ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்த அதுவும் ஹைரானதான். அவ்வாறு நீங்கள் செய்கிற தர்மங்கள் வெளிப்படையாக மறைவாக செய்யும் போது அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து விடுகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். நீ மறைச்சு செஞ்சாலும் நீ செய்யறது அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அதை பலன் அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருவான். ஹதீஸ்ல வருது, முன் சென்ற காலங்களில் ஒருத்தர் இருந்தாரு, மறைச்சு தர்மம் செய்யணும்னு சொல்லி ஒரு மூட்டையை கட்டி வச்சாரு, தங்க காசுங்கெல்லாம் வச்சு. நைட்டு யாருக்கும் தெரியாம கொண்டு போய் திருடன் நடமாட்டா வந்து கொடுத்தாரு. காலையில மக்கள் பேசிக்கிட்டாங்க, இன்னைக்கு போயும் திருடனுக்கு வந்து யாராவது காசு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு. ரொம்ப வருத்தமா போச்சான். ஏழை ஜனங்களுக்கு யாராவது போய் சேரணும்னு நினைச்சு கடைசியாக ஒரு திருடங்க போய் சேர்ந்துருக்குது போயும் அப்படின்னு. சரி இன்னைக்கு தான் கொடுப்போம் அப்படின்ட்டு திரும்ப ஒரு மூட்டையை கட்டி நடிச்சாமத்தில் யாருக்கும் தெரியாம உட்காந்து யாராவது திருடன் நடந்தாங்க. உடனே கொண்டு கையில் கொடுத்து ஓட்டாரு. அவன் கூப்பிடுறப்ப ஓட்டாரு. மறுநாள் காலையில் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இன்னைக்கு போய் ஒரு தேவடியா விபச்சாரி கையில போய் யாராவது காசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இன்னும் வருத்தமா போச்சு. அடாடா நம்ம தர்மங்கள் நல்லா கபூலே செய்யலையா, நீ திருடங்கையில மாட்டிச்சு, இன்னைக்கு விபச்சாரி கையில மாட்டிக்கிச்சேன். சரி இருக்கிற காசை இன்னும் கொடுத்துருவோம் அப்படின்னு இன்னொரு மூட்டை கட்டினாரு. இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. மறுநாள் காலையில் மக்கள் பேசிக்கிட்டாங்க, இன்னைக்கு வந்து ஒரு கோடீஸ்வரன், ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு போய் தர்மம் கொடுத்துருக்குறாங்க. தர்மமா அது? ஏழைகள் கொடுத்தாலும் தர்மம் அப்படின்னாங்க. ரொம்ப வருத்தமா போச்சு. ஐசில வருது, அல்லாஹ் அவனுக்கு அறிவிச்சானா, எப்படி நேரடியாவா, மலக்கள் மூலமா, கனவின் மூலமாவா, எப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. நீ செஞ்ச தர்மத்தை எதையும் நான் வீணாக்கல தம்பி, பயப்படாத, எதுவுமே வேஸ்ட் ஆகல. முதல்ல திருடன்னு கொடுத்த. அவன் யோசிச்சு பார்த்தான், அல்லாஹ் நமக்கு வந்து நடுஜாமத்துல யாருன்னு தெரியாம ஒரு ஆளுக்கு ஒன்று காசு கொடுத்துட்டு போறாரு. இப்படி ரிஸ்க்கு தரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கும்போது, அது இவ்வளவு தங்க காசு 10 வீட்டுல தேனாலும் நமக்கு கிடைக்காது. அவ்வளவு தங்க காசுகளை ஹலாலான முறையில கொண்டு வந்து வச்சுக்கப்பா நம்ம கையில கொடுத்துட்டு முகம் கூட தெரியாம
இந்த நபர் கூட அறியாம ஓட்டாரு அவரு. இப்படி ரிஸ்க் கொடுக்க ஆற்றல் மிக்க அல்லாஹ் நமக்கு இருக்கும்போது திருடணுமா, அல்லாஹ்க்கு மாறு செய்யணுமான்னு அழுது தௌபா செஞ்சு திருட்டு தொழிலே விட்டான் அவன். அந்த நன்மை முழுசு உனக்கு தான். வாழ்நாளெல்லாம் திருந்த வச்சல, இனி வாழ்நாளெல்லாம் திருட மாட்டானே, அந்த நன்மை உனக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விபச்சாரி இருந்தாலே அவளும் யோசிச்சா, இந்த அற்ப காசுக்காக வேண்டி நாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறோமே, அந்த காசு அல்லாஹ் எப்படியும் கொடுத்து அல்லாஹ்வுல திறமையோட நாச்சே, வாழ்நாளெல்லாம் தௌபா செஞ்சுட்டாவ. இந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பணக்காரன் வந்து கஞ்சன், எவனுக்குமே காசு தரல. அவன் யோசிச்சான், ஊர்லயே பணக்காரன் நாம இருந்து நாம யாருக்கும் தர மாட்டேங்கிறோம், எல்லாரும் நம்மளை விட கீழே உள்ளவங்க தான். இவர்கள ஒரு நபர் யாருக்கும் தெரியாம காசு கொடுக்கணும், இவ்வளவு காசை கொண்டு கொடுக்குறாரு. அப்ப என்னை விட காசு பணத்துக்கு குறைவானவர்களுக்கு இவ்வளவு தர்ம சிந்தனை இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கணும், நான்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே திட்டி அதோட நல்லவனா போட்டான், தர்ம பிரபுவா போயிட்டான். இந்த நன்மை உங்களுக்கு தான் கிடைக்கும்ட்டான் அல்லாஹ் தஆலா அறிவிச்சுட்டாங்க. அவர்கள் மறைத்து செய்தாலும் மிகலாக செஞ்சு அல்லாஹ்ட்ட இருந்து நன்மைகள் கிடைக்கத்தான் செய்யும். லைஸ அலைக ஹுதாஹும், மக்களே அவர்களை நேர்வழிப்படுத்தும் பொறுப்பு உங்களுக்கு அல்ல. நீங்க ஹிதாயத்தை நேரா காட்டுறதான், கொண்டு போய் சேர்க்கறது உங்க வேலை. சொல்லிட்டீங்கல்ல, இனி அதை செஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தன் நாடியவர்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறான். நபி வந்து ஹிதாயத்தை காட்டுறதுதான் வேலை, கொண்டு போய் சேர்க்கறது வேலை இல்லை. வமா துன்ஃபிகு மின் கைரின், ஆக நல்ல விஷயங்கள் எதையெல்லாம் நீங்கள் செலவு செய்வீர்களோ ஃபலிஅன்ஃபுஸுக்கும், உங்களுக்கு தான் நல்லது. அல்லாஹ்வை எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகா வஜ்ஹில்லாஹ், வமா துன்ஃபிகூன், நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். இது வந்து நஃபி, நீங்க செலவு செய்வது இல்லை அப்படின்னு. ஆனா நஹியுடைய அர்த்தம் கொடுக்கும். வமா துன்ஃபிகூன், நீங்க செலவு செய்ய வேண்டாம், இல்லா இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தேடியே தவிர நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டாம். வமா துன்ஃபிகு மின் கைரின், நன்மைகளிலும் எதை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ யுவஃபா இலைக்கும், அதனுடைய கூலி பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். வஅன்தும் லா துலமூன், நீங்கள் அணுவளவும் நீங்கள் அநீதி செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் கட்டாயமா கடன் சொல்லுவதற்கும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். செலவு செய்ய கியாமத்துல வாங்கின்னு சொல்றது இல்லை அல்லாஹ் தஆலா. எத்தனையோ நீங்க தர்மங்களுக்கு இங்கேயே பலன் கொடுத்துட்றோம், இங்கேயும் கொடுக்குறோம் அங்கேயும் கொடுக்குறோம். தர்மங்களை பத்தியே வரிசையா அல்லாஹ் எவ்வளவு சொல்றான்.